மச்சான் இன்னைக்கு கன்ஃபார்ம் கோயில் போய் தான் ஆகணுமா? ஆமாண்டா, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மேட்ரிமோனியில் ஒரு பொண்ணு மீட் பண்ணுன்னு சொல்லிச்சுல, அதை அப்படியே பார்த்துட்டு வருவோம். எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கும் போதும் ஆண்டவனை பார்த்தானே ஆகணும். அதான் வா போயிட்டு வந்துடலாம். எந்திரிடி, டைம் எவ்வளோ ஆச்சு பாரு. அந்த மாப்பிள்ளை 10 மணிக்கு கேக் ஷாப் வரேன்னு சொன்னாங்கல்ல, போய் பாரு. 2 minutes டி. சரி இரு, நான் கோயில் போயிட்டு வந்துடுறேன். அப்பனே முருகா, ஞான பண்டிதா, செந்தில்வேல் குமரா, நீ தாயேன்னு நல்லா வச்சு பார்த்துக்கணும். உனக்கே நல்லா தெரியும், இது எனக்கு 7th டைம் பொண்ணு பார்க்க போகிறேன். எப்படியாச்சும் ஓகே பண்ணி வச்சிரு. இது மட்டும் ஓகேன்னு வச்சுக்கேன், உனக்கு எப்படியாச்சும் பாத யாத்திரை நடந்து வரேன். நல்லா சாமி கும்பிட்டியா? ம், இது முருகன் கோயில், சிவன் கோயில். நீ ஒரு டைம் பொண்ணு பார்க்க போகிறப்பெல்லாம் கோயிலாக தான் அலையிற. நீ கோயிலாக அலையிறதுக்கு பதிலாக ஸ்வேதாக்கு அப்புறம் ஏதோ பொண்ணு பின்னா அலைஞ்சின்னா என்னத்துக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஏன்டா காலங்கத்தில் அவளை போய் ஞாபகப்படுத்துற? எக்ஸை வச்சுக்கிட்டு ஏன்னா எச்சக்கலை மாதிரி பண்ணுற? ஓ, அவன் விட்டு போனவன் பிரச்சனை இல்லைடா, நீலாம் விட்ற பற்றியா? அதான்டா. மிஸ்டர் சுப்பு அவன் விட்டு போகல, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். ஒரு 2 ஒன்று தானடா. ம் சத்தியம் சோதனை. வாழ்க்கையில் நிறைய பேர் இப்படி அசிங்கப்பட காரணம் யாரு தெரியுமா? கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் அம்புறானே அந்த குப்பிட்டு, அவன் தான். அந்த குப்பிட்டு வானத்துலேருந்து குதிச்சுதான் வரும்னு அவசியம் கிடையாது. இதோ வழிப்பறி பண்ண வந்தவனாட்ட மூஞ்சி வச்சுட்டு வாழைப்பழம் சாப்பிட்ருக்கானே, இவனா கூட இருக்கலாம். ஈஸ்வரா, உன்னை எதுக்கு பார்க்க வந்திருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தெரியாது எதுவுமே இல்லை. என்னோட உயிரே என் அண்ணி தான். அவள் லைஃப்பில் நடந்தது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ தான் அவள் எல்லாமே மறந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கா. இன்றைக்கி அவள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை 6 இயர்ஸ் கழித்து அவள் பார்க்க போகிறா. நல்லதே நடக்கணும். நீங்கள் தான் அவளை ப்ளஸ் பண்ணணும். மிச்சத்தை மேலே வந்து பேசிக்கிறேன். ஐயோ பாவம், ஹேண்டிகேப்ட் போல.
நித்யானந்தா இப்படி பார்த்துப்பா. ஆ டேய், என்னடா நடக்குதுங்க? பார்த்து பார்த்து பொறுமையா வாங்க. உங்களால் நடக்க முடியாதா? மேலே கோயிலுக்கு போகிறீங்களா? நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஹலோ ஹலோ. ஆ அட ஆமாங்க, என்னால் சின்ன வயசுலேருந்தே நடக்க முடியாது. ஐ எம் வெரி வெரி பாவங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ பண்ணியும் அந்த ஆண்டவனை பார்க்க வந்திருக்கேன். சரி, ஓகே ஓகே. ஆ இப்போ மேலே வரீங்களா இல்லையா? ம் போகலாமே. ம் சரி, பார்த்து வாங்க. போகலாம் போகலாம். ஒரே நிமிஷம். ம் ஓகே. இப்போ போகலாங்க. ம் ஆ கடவுளே, என்ன சோதனை இது? என்னை விட்டுற மாட்டீங்கள? நானே உங்களை விட்டாலும் அந்த சிவன் உங்களை விட மாட்டார். ம் உங்களை ஒரு ஸ்பெஷலாக கவனிப்பார். ம் ஸோ பயப்படாமல் வாங்க. ம் அதான் ஆல்ரெடி அவர் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கீழேயே பார்த்தேன். ரொம்ப நேரமாக வேண்டிட்டு இருந்தீங்க. என்ன வேண்டிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏங்க வேண்டுதல் வெளியே சொன்னால் பழிக்காதுங்க. ம் அப்போ பழிச்ச மாதிரி தான். ஏங்க வாய் வைக்கிறீங்க? ஆமாம் ஆமாம் வைக்கிறாங்க. பார்த்து வாங்க, கீழே விழுந்துட போகிறீங்க. நான் தான் ஆல்ரெடி விழுந்துட்டேனே. என்ன? அடா கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ம் போர்ஸ குறை. சரி, நீங்கள் என்ன வேண்டீங்க? அது எங்கள் அண்ணியோட நியூ லைஃப்காக வந்திருக்கேன். என்னது? புரியலைங்க. எங்கள் அண்ணன் இறந்து 6 இயர்ஸ் ஆச்சுங்க. எங்கள் அண்ணி இப்போ தான் பழைய நிலைமைக்கு திரும்பி வராங்க. சரி. இன்றைக்கி அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி அகெயின் சேரலான்னு இருக்காங்க. ஆனால் வீட்டில் எல்லோரும் சொல்கிறாங்க, அதான் மேரேஜ் முடிஞ்சிருச்சுல்ல, அகெயின் எதுக்கு மாப்பிள்ளை பார்க்குற, வீட்டோடே இருன்னு. மேரேஜா? ஆமாங்க. எங்கள் அண்ணனை லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் அண்ணன் இறந்துட்டாரு. ஸோ அதான் அவங்க பழைய பாய் ஃப்ரெண்டையே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு நான் தான் சொன்னேன். ஆமாம், இன்னும் உங்கள் அன்னைக்கு உங்கள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேலே லவ் இருக்கா என்ன? இல்லை, ஏன் இந்த சொசைட்டி இப்படி இருக்குது? முடிஞ்சு போன காதல் தொடரக்கூடாதா? ஏன் இருக்கலாமே. ஏங்க நீ இன்னும் வரலையா? வாங்க. அட என்ன ஃபிகரை பார்த்தோன்னே ஃப்ரெண்டை மறந்துட்டான். சரிங்க, மேலே வந்துட்டோம். நீங்கள் பாருங்கள், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மச்சான் டேய் நீ இன்னும் போகலையா? எங்கே? என்னடா நடக்குதுங்க? மச்சான் அவ எகெயின் சரிப்படியா? எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எப்படி மச்சான் சொல்கிற? தெரியாத மாதிரியே கேட்குற பத்தியா?
இந்த நித்யாத நண்பனே கலாய்க்கிற. ஓகே சொல்கிறேன். சொல்லு சொல்லு. ஆமாம், பிடிக்காமலையா இவ்வளோ பேசுவா? கரெக்ட் கரெக்ட். 10 மணிக்கு மேட்ரிமோனில் இருந்து ஏதோ ஒரு பொண்ணு மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, என்னாச்சு? ஐயோ அதான் மறந்துட்டேனே. நடிக்காத. ஃபஸ்ட் இந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி நாளைக்கு வரேன்னு சொல்லு. இவ இல்லைன்னா அவ. இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரலையே. என் தலைவர் நித்யானந்தா பார்க்கவே ஒரு தடவை கோயிலுக்கு போயிருக்கேன். என்ன போய் 2வது வாட்டி வர வச்சிட்டியாடா. இப்போ ஏன்டா பப்ளிக் டாய்லெட்டில் பக்கெட் தேர மாதிரி அங்கேயும் நடந்துட்டுருக்க? டே நீ வேற ஏன்டா, நானே அவன் வருவாளா வர மாட்டான்னு 1008 டென்ஷனில் இருக்கேன். டீ வரட்டும் டீ நோண்டா. அம்மா அப்பா ஐயோ. நீ அவ்வளோதான், நம்ம கண்டுக்க மாட்டேன், நம்ம போயிடுவோம். என்னங்க இவ்வளோ லேட்டு? எனக்கு நேற்று மாதிரி இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சரி வாங்க. ஏங்க சோகமாக இருக்கீங்க? அது நேற்று என்னோட அண்ணி நைட் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தாங்க தெரியுமா. அவங்க பாய் ஃப்ரெண்ட் வரலையாம், அவங்க பார்க்கவும் இல்லையாம். உங்கள் அண்ணியோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா உங்கள் அண்ணி வர்றது? இல்லை தெரியாது. அவங்க ஏதோ 6 இயர்ஸாக கான்டாக்ட்லேயே இல்லை. நாங்கள் மேட்ரிமோனியில் எங்கள் அண்ணி தான்னு தெரியாத மாதிரி பேசணும். எங்கள் அண்ணி தான் தெரிஞ்சால் அவர் கண்டிப்பாக வரமாட்டார். அதான் என்ன காலையிலேருந்து ஒரே தடங்களாகவே இருக்கு. சரி கோயிலுக்காவது போயிட்டு வரலாம். ஏ பொறுக்கி, அப்ப நீ ஹேண்டிகேப் இல்லையா? உன்கிட்ட போய் பேசின பாரு. அடா அரை மினிட்டு அவசரத்தை அடையாளத்தை மறந்துட்டியாடா. டேய் கையை விடுறா நாயே. டேய் கையை விடுறா. மச்சான் இதான் சான்ஸு, விட்டுறாத. இங்கே பாருங்க, நான் சுற்றி உள்ள பேச வரும்ல. மச்சான் சுத்தாம கூட பேசு, ஆனால் மேட்ரு சொல்லிடு. ஏய் கையை விடுறா. கையெல்லாம் விட மாட்டாங்க. நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? உன்னை கொன்னுடுவேன். கையை விடுறா. என்ன இப்போ திட்டுறா? சரி விட்டுருவோம்.
விட மாட்டேன். அப்போ லவ் பண்ணு. மச்சான் கமான் மச்சான் கமான் மச்சான் கமான் மச்சான் கமான் மச்சான் வா மச்சான். அட சரிடா, நான் ஏன் உன்னை லவ் பண்ணுறேன்? ஏண்டா பிடிக்காமையா 2 நாளாக பேசிகிட்டு இருப்பாங்க? நேற்று லெஃப்ட் லெக்கில் நோண்டிட்டு வந்து இன்னைக்கு ரைட் லெக்கில் நோண்டிட்டு வேற. இது கூட தெரியாதாடா? ஏங்க சத்தியமா? சத்தியமா? எங்கள் அப்பத்தா மேலே ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். நம்பலாமா? நம்பலாம், விட்டுறாத. விட மாட்டேன். வாங்க. மச்சான் வா மச்சான். மச்சான் நீ எவ்வளோ நேரம் சிங்கிளாக இருப்ப? ஒன்னால முடி. வா மச்சான் வா மச்சான் கமான் மச்சான். கமான் 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 கமான். அப்படிதான் பேசு. கமான் வா மச்சான். மச்சான் நீ ஒன்றா முடியும் மச்சான். வா மச்சான். வா 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 வா. அவ்வளோதான் முடிஞ்சு. ஐ அண்ணி, இவங்கதான் என் அண்ணி. அவ்வளோதான். நீங்கள் எப்படி வந்தீங்க? இந்த வழியாக வந்தேன், வாழைப்பழ வலிக்கு. நீங்களும் வாழைப்பழத்தில் வந்தீங்க. நீங்கள் 2 பேரும் வாழைப்பழத்தில் சேர்ந்தீங்க. ம், எங்கே அந்த வாழைப்பழக்காரன்? அடேய் ஓனா மட்டும் விட்டுருவானா? நில்றா டேய். அடி நில்றா. இங்கே இருக்க எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். நில்றா. அட நில்றா டேய். அட இல்லை ஓடுற இருற வரண்ட நில்றா. அடிங்க கொய்யார நில்றா டேய். எங்கே அவன் அதுக்குள்ளே ஆளுக்காலும்? என்னது எது மறுபடியும் வாழைப்பழத்தோலா? இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனையும்.